இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்ரிபியூட் செலக்டர பத்தி பார்க்கலாம். இது கொஞ்சம் ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம். ஸோ, இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆங்கர் டேக்ஸ கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு பிராக்டிகலா காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 3 ஆங்கர் டேக் இருக்கு. அண்ட் அதில வந்து டார்கெட்டுங்கிற ஒரு ஆட்ரிபியூட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த ஆட்ரிபியூட்னாலும் நீங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஆட்ரிபியூட்ட நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஒரு ஆங்கர் டேக்க தான் செலக்ட் பண்ண போறோம். ஸோ, நம்ம ஆங்கர் டேக்க நான் குடுத்துட்டு, ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள டார்கெட் அப்படிங்கிற இந்த அட்ரிபியூட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கலரை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த டெக்ஸ்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ க்ரீன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கர் டேக்ல எந்த ஆங்கர் டேக்குள்ளலாம் டார்கெட்டுங்கிற அட்ரிபியூட் இருக்கோ, அது எல்லாத்துக்குமே வந்து க்ரீன் கலர் குடு அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு அட்ரிபியூட்டை நீங்கள் செலக்ட் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணணும். இப்போ பர்ட்டிகுலராக ஒரு எலிமெண்ட்டுக்குள்ளே தான் நமக்கு இந்த அட்ரிபியூட் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஆங்கர் டேக்கை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அந்த ஆட்ரிபியூட்டோட நேமை நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த ஒரு ஆங்கர் டேக்குக்கு ஆட்ரிபியூட் டார்கெட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆங்கர் டேக்குக்கு மட்டும் அந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்ரிபியூட்டோட வேல்யூ படியும் கூட நம்மளால செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் நவ் வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஆங்கர் டேக்குக்கு வந்து பிளாங்க்குங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. ஒரே ஒரு ஆங்கர் டேக்குக்கு மட்டும் பேரண்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. டிஃப்ரெண்ட் வேல்யூ. இப்போ இந்த ஆட்ரிபியூட் வேல்யூ படி நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம்னு வந்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ எந்த எலிமெண்ட் செலக்ட் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த எலிமெண்ட்டோட நேமு எனக்கு வந்து ஆங்கர் டேக் அண்ட் அதோட ஆட்ரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட். பிகாஸ் இந்த இடத்துல டார்கெட் இருக்குது. பட் இதோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால நான் ஈக்குவல்ஸ் போட்டுட்டு கோட்ஸ் போட்டு அதுக்குள்ள அண்டர்ஸ்கோர் பேரண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்டாக இந்த ஆட்ரிபியூட் வித் அண்டர்ஸ்கோர் பேரண்ட் இருக்குல்ல, இந்த வேல்யூ இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை மட்டும் இது செலக்ட் பண்ணுது. அண்ட் அதுக்கு வந்து கிரீன் கலரை அப்ளை பண்ணுது. சப்போஸ் இந்த ஆங்கர் டேக் நீங்கள் கொடுக்காம நீங்கள் போட்டீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலலாம் இந்த டார்கெட் அண்ட் அண்டர்ஸ்கோர் பேரண்ட் அப்படிங்கிற வேல்யூ இருக்கோ அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி அதுக்கு கலர் கொடுக்கும். பட் டிபிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டார்கெட்டுங்கிற ஆட்ரிபியூட் வந்து மோஸ்ட்லி ஆங்கர் டேக்குக்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்படி கொடுக்கறதுல இது வந்து சென்ஸாகவும் இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் ஆட்ரிபியூட் வச்சு தானே செலக்ட் பண்ணோம். பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஹெச்ரஃபை வச்சு கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து google.com அப்படின்னு ஒரு ஒரு ஹெச்ரஃப் வேல்யூ இருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த ஹெச்ரஃப் வேல்யூவை வச்சு நீ செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஹெச்ரஃப்பும் ஒரு ஆட்ரிபியூட் தான் அண்ட் இதுவும் அதோட வேல்யூ தான். அந்த ஆங்கர் டேக்குக்கு அப்புறமா நான் இந்த ஹெச்ரஃப் வேல்யூவை வச்சு நீ செலக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். இப்போ இந்த ஹெச்ரஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்ரிபியூட் அண்ட் இதோட வேல்யூ வந்து கூகுள் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஆங்கர் டேக்குக்கெல்லாம் இந்த ஹெச்ரஃப் ஆட்ரிபியூட் இருக்குதோ, எக்ஸாக்டாக இந்த வேல்யூ இருக்குதோ, அந்த எலிமெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஆட்ரிபியூட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2 விதம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் ஆட்ரிபியூட் செலக்ஷன் தான். இதை விடவும் அட்வான்ஸ்டான ஆட்ரிபியூட் செலக்ஷன்லாம் இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு அதை பத்தின வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதை பத்தின வீடியோவும் உங்களுக்கு கிரியேட் பண்ணி போடுறேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட ஒரு சில எலிமெண்ட்ஸை கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு பேராகிராஃப் நான் கிரியேட் பண்றேன். ஒரு 3 பேராகிராஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் I am 1, I am sun, I am moon. இப்போ இந்த ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டில்ங்கிற ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணி 1 டைட்டில் 1 சன் டைட்டில் ஆட்ரிபியூட் போட்டு 1 மூன் சன் அப்படின்னு நான் ஒரு 3 வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட 3 பேராகிராஃப் எலிமெண்ட் இருக்கு. அண்ட் அதில் வந்து டைட்டில்னு 3 அட்ரிபியூட் இருக்கு. அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூஸும் இருக்குது. ஆனால் இதுக்கு எல்லாத்துலேயுமே காமனாகவும் ஒரு சில வேல்யூஸ் சேர்ந்தே இருக்குது. உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே காமனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 111 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. அண்டு சன்னுன்னு 2 எலிமெண்ட்டுக்கு மட்டும் தான் மேட்சிங்காக ஒரு வேல்யூவும் இருக்குது, ரைட்? ஸோ இப்போ எனக்கு வந்து சன் அப்படின்னு இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு எல்லோ கலர் கொடுக்கணும்.
அப்போ என்ன பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் டேகு அண்ட் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருக்காங்க. அதுக்குள்ள டைட்டில் அப்படிங்கிற இந்த ஆட்ரிபியூட்டை கொடுத்துட்டு, இதோட வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா, சன்னு நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அதாவது இந்த ஒரே ஒரு சன் மேட்சிங்காக இருந்தால் மட்டும் தான் செலக்ட் பண்ணும். ஆனால் நமக்கு வந்து மல்டிபிள் இருந்துச்சுனாலும் நமக்கு தேவைப்படுது, ரைட்? ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த ஈக்குவல்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் கீ யூஸ் பண்ணுங்கள். இந்த டில்ட் கீயை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணி இதுக்கு நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். சன்னோட கலர் எல்லோ, அதனால் நான் எல்லோன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய 2வது பேராகிராஃப்க்கும் 3வது பேராகிராஃப்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலில் சன்னுங்கிற ஒரு வேர்ட் மேட்ச் ஆகுதுனால இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகியிருக்குது. ஈவன் தோ இதோட பேராகிராஃப் வந்து 3ன்னு இருந்தாலும் அதோட டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அட்ரிபியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சன்னுங்கிற ஒரு வேர்ட் இருக்கிறதுனால அதையும் சேர்த்து அது செலக்ட் பண்ணி அதுக்கு கலர் கொடுக்குது. வெல், எல்லோ கலர் ரீடபிளாக இல்லை, ஸோ ஆரஞ்சுன்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஓகே. இப்போ டைட்டில்ங்கிற ஒரு ஆட்ரிபியூட் நம்ம யூஸ்வலி ஆட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் மேலே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த எலிமெண்ட்டை ஹவர் பண்ணும்போது அதோட டைட்டில் வந்து நமக்கு இந்த மாதிரி பாப்பப் மாதிரி லைட்டாக ஷோ ஆகும் விசிபிளாக. ஸோ ஒன் சன் அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஐஎம்ஓன்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சன் மூன் அப்படின்னு இருக்குது, ரைட்? ஸோ இந்த சன்னு எந்தெந்த இடத்துலலாம் இருக்குதோ அதெல்லாம் மட்டும் இது செலக்ட் பண்ணி நமக்கு ஷோ ஆகுது. சப்போஸ் நம்ம இந்த டில்டிக்கு யூஸ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸாக்டாக சன்னுன்னு ஒரு வேர்ட் இருந்ததுன்னா மட்டும்தான் இது வந்து செலக்ட் பண்ணும். அப்புறம் இந்த ஒன்றுன்ற இருக்கிற இடத்துல நான் சன்னு ஆட் பண்ணேன்னா இப்போ இந்த சன்னுங்கிற வேல்யூ எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுறதுனால இது வந்து செலக்ட் பண்ணுது. பட் சப்போஸ் நான் வந்து இந்த டில்டிக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் சன்னுங்கிற வேர்ட் மேட்சாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு ஸ்பேஸ் விட்டு சன்னுன்னு இருந்தனால இது வந்து செலக்ட் பண்ணிடும். ஆனால் சப்போஸ் ஸ்பேஸ் இல்லாமல் ஒன் சன் அப்படின்னு ஒட்டி வந்துச்சுன்னா இது கம்ப்ளீட்டாக வேறு வேர்டுன்னு நினச்சிக்கிட்டு அதை விட்டுரும். ஆனால் ஸ்பேஸ் விட்டு அதில் சன்னு அப்படிங்கிற வேர்டு இருக்குங்கிற பட்சத்தில் எந்தெந்த வேல்யூலெல்லாம் அந்த சன்னுங்கிறது இருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி நமக்கு அந்த கலரை வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இதே மாதிரி சிமிலராக வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஏதாச்சும் ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அந்த வேர்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேஷ் இருக்குன்னு வச்சுப்போம். பட்டு அந்த வேர்டு இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நமக்கு தேவைப்படுது. டேஷ் போட்டு இருக்குனாலும் நமக்கு அது தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டில்ட் கீயை ரிமூவ் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் பாருங்கிற இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர், அதாவது ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதிகம் வந்து இதில் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒன்றுன்னு நான் கொடுக்குறேன். எந்த இடத்துலலாம் ஒன்றுங்கிறது இருக்குதோ அது எல்லாத்தையுமே இப்போ இது செலக்ட் பண்ணோம். சப்போஸ் இதோட ஃபஸ்ட் வேர்டு வந்து ஒன்றுன்னு இல்லாமல் சன்னுன்னு இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது செலக்ட் பண்ணாது. பிகாஸ் இந்த இடத்துலையும் வந்து ஒன் சன்னுன்னு இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல வந்து இப்போ நான் சன்னுன்னு மாற்றி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபஸ்ட் லெட்டரில் இருக்கக்கூடிய டேஷ் போட் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் தான் இது வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்து கொடுக்கும். உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் பேராகிராஃப் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சன் டேஷ் ஒன்றுன்னு போட்டிருக்கனால ஒன்றுன்னு போட்டிருக்கேன். ஆனால் ஈவன் இதில் வந்து டேஷ்க்கு அப்புறம் ஒன்றுன்னு இருந்தாலும் இதை வந்து இதை செலக்ட் பண்ணிக்கல. ஆனால் இதுக்கப்புறமா ஒன் டேஷ்னு இருக்கக்கூடிய ஐஎம் சன் ஐஎம் மூன்னு இருக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே வந்து இது வந்து செலக்ட் பண்ணுது. இப்போ சப்போஸ் இதை வந்து நான் சன்னு மாற்றினேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு வேர்டு வந்து இந்த பேராகிராஃப் கூட மட்டும் தான், ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்கக்கூடிய இந்த டைட்டிலோட வேல்யூ கூட மட்டும்தான் இது வந்து மேட்ச் ஆகுது. ஸோ தேர்ஃபோர் இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட் மட்டும்தான் அதோட கலர் வந்து இதுக்கு அப்ளை ஆகியிருக்கு. இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்டோட வேல்யூவில் ஒரு டேஷ் இருக்குங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த சிம்பிளை நீங்கள் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ் இருந்தாலும் கூட அதை எடுத்துக்கும், டேஷ் இல்லாட்டாலும் கூட உங்களுக்கு அதை எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் செலக்டர் ஒர்க் ஆகுது.